அரசியல்கள நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து சமீபத்தில் விலகிய முத்துப்பாண்டி அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய பதிவை தனது முகநூல் பக்கத்தில் போட்டிருக்காரு. அது என்ன என்பதை குறித்தும், தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு 60 நாட்கள் தாண்டி இன்னமும் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே வருது. நேற்று ஒரு நாளில் மொத்தம் என்னென்ன இஷ்யூக்கள் நடந்திருக்கு அப்படின்றத பற்றியும் தெளிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். முத்துப்பாண்டி அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறிட்டேன், நான் எப்பவுமே இனிமேல் சீமான் அவர்கள் தம்பியாக தான் இருப்பேன், கட்சிக்கு எனக்கும் தொடர்பு இல்லை அப்படின்ற ஒரு பதிவு போட்டு அவர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறிந்தார். அப்போ அவரை யாரும் பெருசாக விமர்சிக்கலை. சரி, வெளியே போயிட்டாரு, சீமான் அவர்களையும் அவர் விமர்சிக்கலை, ஸோ நம்மளும் கடந்து போயிடும் அப்படின்ற மனநிலையில் தான் நாம் தமிழர் கட்சி அவர் வெளியே சென்றதை பார்த்துருந்தாங்க. ஆனால் இப்போ அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. என்ன போஸ்ட் போட்டிருக்காருன்னா, ராவணன்குடியிலிருந்து மவுண்ட் ரோடு வழியாக அறிவாலயம் போகலாம், நீங்கள் ஏன் திருச்செந்தூர் போய் சீர் வாங்கிட்டு திருமண விழாவில் மாண்பு அரசியல் செய்து அறிவாலயம் போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அவர் திருச்செந்தூர்னு மீன் பண்ணுறது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், முன்னாள் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சீமான் அவர்கள் வீட்டுக்கு தாய்மாமன் சீர் கொண்டு வந்தார். அதை மீன் பண்ணி அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மூலமாக திமுக கூட்டணிக்கு சீமான் அவர்கள் அடி போடுறாரு அப்படின்னக்கூடிய விஷயத்த சொல்கிறாரு. அதே மாதிரி சீமான் அவர்கள் கௌதமன் அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருந்தார். அங்கே அவர்கள் பேசியது வீடியோக்கள் வெளியானது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் வைகோ அவர்கள் எதுவும் பேசின வீடியோக்கள்லாம் வெளியாகலை. ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் பேசின வீடியோக்கள் மட்டும்தான் வைரல் ஆச்சு. அதை வச்சு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவங்க மாண்புன்ற பேரில் நீங்கள் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மீன் பண்ணி முத்துப்பாண்டி அவர்கள் இந்த பதிவை போட்டிருக்காரு. முத்துப்பாண்டி அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறும்போது நான் சீமான் தம்பியாக தொடர்வேன் அப்படின்னும் போது நாம் தமிழர் கட்சியினர் பெருசாக அவரை விமர்சிக்கல. குறிப்பாக நான் விசாரித்தப்போ என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரி வெளியேறவங்க யாரையும் விசாரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைமையே முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நண்பர்கள் எங்கேயும் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களாம் விமர்சிக்க வேணாம், அதை பற்றி யாருக்கு கேட்டாலும் அதை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாம் தமிழர் கட்சி மாண்போது தான் இந்த விஷயத்தில் நடந்திருக்காங்க. ஆனால் இவ்வளோ நாட்கள் நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சிங்க, கடந்த தேர்தலில் வேட்பாளராக கூட நின்னீங்க. ஆனால் இப்போ என்னன்னா, கட்சியை விட்டு வெளியே போன பிறகு என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த மாதிரி அறிவாலயம் போகிறதுக்கு ராவணன்குடியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே அறிவாலயம் போகலான்றீங்க, ஏன் திருச்செந்தூர் போய் போகிறீங்க அப்படின்ற கேள்வி எழுப்புறீங்க. ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவறீங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகலேருந்து திமுக வந்தபோது ஸ்டாலின் அவர்கள் அதிமுக பற்றி கேட்கும்போது நான் இவ்வளோ நாள் இருந்த கட்சி, அதை பற்றி நான் விமர்சனம் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்களிடம் அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகுது. அதே மாதிரி அவருக்கு செந்தில் பாலாஜிக்கே இந்த அளவுக்கு மாண்பு இருக்குது, நாம் தமிழர் கட்சியில் பயணித்த உங்களுக்கு இந்த மாண்பு இல்லைன்றப்போ தான் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. குறிப்பாக பத்திரிகையாளர் ஏகலைவன் அவர்களுடைய விதயத்துக்கு தொடர்ந்து தான் இந்த மாதிரி இஷ்யூக்கள் முத்துப்பாண்டி வெளியேறினது. அதை பற்றிலாம் முந்தைய காணொலியில் பேசும்போது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தேன். முத்துப்பாண்டி அவர்கள் தாவேகாவில் போயிருந்தாலும் அவரை விமர்சிப்பதற்கு நமக்குலாம் உரிமை கிடையாது. அவருடைய தனிப்பட்ட உரிமை. அவர் விமர்சிக்காத வரைக்கும் எதுவுமே நம்ம விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி முடிவெடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தேன். இப்போது முத்துப்பாண்டி அவர்கள் சம்மந்தமே இல்லாமல் நாம் தமிழர் கட்சியை தாக்கி பேச வேண்டிய தேவையா? அதுவும் தாவேகாவோட அஜெண்டாவான அந்த பொது வேட்பாளர் சீமான் அவர்களும் திமுக அவர்களும் கூட்டணி போகிறாங்க, பொது வேட்பாளர் சீமான் நிறுத்த போகிறாங்க அப்படின்ற அந்த நரேட்டிவ் செட்டிங்க முத்துப்பாண்டி அவர்கள் பேச வேண்டிய தேவை ஏன் வெளியே வந்தது? நாம் தமிழர் குறித்து உங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள், நீங்கள் சில பிரச்சனைகளை ஒரு கட்சினா சில பிரச்சனைகளை சந்திக்க தான் நேரிடும். ஸோ நீங்கள் சந்தித்த இஷ்யூக்களை மட்டும் பேசியிருக்கலாம். சம்மந்தம் இல்லாமல் தாவேகா நரேட்டிவை இவர் பேசுகிறாருன்றப்போ இயல்பாகவே அந்த சந்தேகம் வலுக்குது இல்லை, இவர் நெக்ஸ்ட் தாவேகா தான் போகிறாரு. ஏன்னா திமுக போன ஆட்சியில் திமுகவுக்கு நாம் தமிழர் பல பேர் தாவனதை பார்க்க முடியுது. நேரடியாக திமுக போகாமல் தமிழக வாழ்வுரிமை கட்சி மூலமாக திமுக கூட்டணியில் இணைஞ்சு இப்போ தாவேக்கால சில பேர் இருக்கிறதெல்லாம் கூட பார்க்க முடியுது. ஸோ இப்போ ஆட்சியில் தாவேக்கா இருக்காங்க. இப்போ தாவேக்காவோட அஜெண்டாவான அந்த விஷயத்தை முத்துப்பாண்டி அவர்கள் பேசுகிறது கிட்டத்தட்ட அவர் தாவேக்காவுக்கு தாவறாரோ அப்படின்ற விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பொது வேட்பாளர் என்னக்கூடிய அந்த பேச்சுக்கு சீமான் அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும், சீமான் அவர்களையே மௌனமாக இருக்காரு, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எழுத தொடங்கியிருக்காங்க. இன்னும் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் எந்தவித ஊடகத்தையும் சந்திக்காமே தான் இருக்காரு. ஏன்னா அவரை ஊடகங்கள் புறக்கணிச்சாங்க தேர்தலுக்கு முன்னாடி. அவர் மாநாடு கூட முழுசாக போடாமல் அவங்களுக்கு தேவையானது விஜய் அவர்களை பற்றி பேசுகிறது, அந்த 5 நிமிஷம் கிளிப்பிங்கை மொத்தம் போடுறது, 1 மணி நேரம் திமுக எதிர்த்து மக்கள் இஷ்யூ பற்றி பேசுனதை பற்றிலாம் போடாமல் 5 நிமிஷம் விஜய் எதிர்த்து பேசுகிறார், அதுதான் டிஆர்பின்னு சொல்லிட்டு அதை போடுறது. இந்த மாதிரி விஷயங்கள் நாம் தமிழருக்கு மிகவும் அதிருப்தியாகவே தேர்தலுக்கு முன்னாடி அமைஞ்சிருந்தது. நேரடியாக நாம் தமிழர் கட்சி தாவேகா மட்டும் தான் எதிர்க்குது அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை செட் செஞ்சுருந்தாங்க. அதை பிடிக்காம தான் இப்போ தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி சரிவை சந்திச்சிருக்கு. ஸோ அதுலேருந்து அவங்க மீளணும். ஸோ அவர் ஊடகத்தை புறக்கணிச்சுட்டே வராரு. இந்த வேலையில் இப்போ ஏன் சீமான் அமைதி காக்கிறா அப்படின்ற விஷயத்தை பற்றி பல பேர் எழுத தொடங்கியிருக்காங்க. இன்னும் அதற்கான சரியான மேடை அமையலை. நேற்று நான் நாம் தமிழர் கட்சி ஒரு நிர்வாகி பேட்டிக்கு வந்திருந்தேன். அந்த பேட்டியை கூட முடிஞ்ச டைம் இருந்தால் போய் பாருங்கள். அதுலேயே அவங்க சொல்லியிருக்காங்க, இன்னும் அதற்கான சரியான மேடை அமையலை, அது அமைஞ்சால் இதை சீமான் அவர்கள் கிளியர் பண்ணுவார் அப்படின்ற
ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பொது வேட்பாளர்ன்ற பிம்பம் திட்டமிட்ட பரப்பப்படுது. நாம் தமிழ் கட்சி இந்த வெளியேறிய முத்துப்பாண்டி அவர்களும் இதை பேசுறது அப்படின்றது தான் சந்தேகத்தையே வலுக்குது. திட்டமிட்டே இது பரப்பப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதில் உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்தும் விதமாக முத்துப்பாண்டி அவர்கள் இந்த பேச்சும் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக முத்துப்பாண்டி அவர்கள் அந்த பதிவில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை ஓப்பன் பண்ணி அவரே படிக்கணும். ஏன்னா அதில் வந்து அவர் என்னதான் நாம் தமிழ் கட்சியை வந்து விமர்சிச்சிருந்தாலும் அந்த கமெண்ட்ஸில் யாருமே முத்துப்பாண்டி அவர்களை தரைக்குறைவாவோ இல்லை அவரை விமர்சிக்கும் விதமாகவோ எந்த ஒரு பதிவுமே இடலை. குறிப்பாக அவங்க சொல்லக்கூடியது உங்கள் மேலே பெரிய மரியாதையை வச்சுருக்கேன், நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோழமை சுட்டுக்காட்டால தான் அது இருக்குது. ஸோ முத்துப்பாண்டி அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறிட்டார், அவர் தாவேகா போகிறாரு, திமுக போகிறார், பாஜக போகிறார், அதிமுக போகிறார், வாட் எவர் இட் இஸ், அவர் போகிறது அவரோட உரிமை. ஆனால் வந்து இவ்வளோ நாட்கள் பயணித்த கட்சியை உங்களுக்கு பெயர் வாங்கி கொடுத்த ஒரு கட்சி, நீங்கள் இதுவே வேறு ஒரு கட்சியிலேருந்து இந்த மாதிரி வெளியேறி நீங்கள் தாவேகாவுக்கு போனால் உடனே சேர்த்துப்பாங்களா இல்லை திமுகவுக்கு போனால் உடனே சேர்த்துப்பாங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு பெயர் வாங்கி கொடுத்த ஒரு கட்சியை வந்து நீங்கள் அவமானப்படுத்தி வேறு கட்சிக்கு போகிறதுன்றது வந்து துரோகத்துக்கு ஈக்குவலானது. ஸோ அதை செய்யாதீங்க அப்படின்றது தான் என்னோட அறிவுறுத்தலாக இருக்குது. இதை வந்து மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காரு. ஈழத்தமிழர்களுக்காக போராடிய திருமாவளவன் அவர்களை வந்து ஒழிச்சு கட்டிட்டாங்க, தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இப்போ என்னன்னா திமுக கூட பொது வேட்பாளராக நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வன்னியரசு அவர்கள் வைத்திருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி இப்போ முன்கூட்டியே சொன்ன மாதிரி அவங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து பொது வேட்பாளரில் எல்லா தொகுதியிலும் நாங்கள் போட்டிடுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இதற்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் குழாவி கொள்கிறார்கள்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு. அவர் சொல்கிறது தான் கொஞ்சம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இப்போது வன்னியரசு அவர்களும் அதே தான் சொல்கிறாரு. ஸோ எந்தவித ஆதாரமும் இல்லாத குற்றச்சாட்டுகளை தலைவரும் துணை பொதுச் செயலாளரும் பேசுகிறத வந்து எப்படி ஏற்றுக்கும்படியாக இருக்குது? அதுவும் இப்போ அவர் ஒரு அமைச்சராக இருக்கார், தாவேக்காவுடைய ரொம்பவே நெருக்கத்தில் இருக்காங்க, அவர் நெருக்கத்தில் இருக்கார், ஆனால் திருமாவளவன் நெருக்கத்தில் இருக்காருன்னு சொல்ல முடியல. ஏன்னா அவர் திமுகவுடன் நாங்கள் நட்பில் தொடர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவருக்கு அமைச்சர் பதவி வந்துச்சு, ஸோ இவர் நெருக்கத்தில் இருக்கார். இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க பேசுகிறாங்க அப்படின்றப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது? குறிப்பாக இந்த விடயத்தில் பொது வேட்பாளர் அப்படின்னா அம்பாசமுத்திரத்தை மட்டும்தான் நாம் தமிழ் கட்சி போட்டியிடணும். ஆனால் அவங்க 7 தொகுதியிலையும் இது வரப்போகிற இடைத்தேர்தல் 7லையுமே நாங்கள் போட்டியிடுவோம் சொல்லியிருக்காங்க. ஸோ பொது வேட்பாளர்ன்றது பிம்பம் ஆல்ரெடி உடைக்கப்பட்டது. அதை வச்சு இன்னும் எவ்வளோ காலத்துக்கு அரசியல் பண்ணுவாங்க? இடைத்தேர்தல் வர வரைக்கும் இதை வச்சு தான் அரசியல் பண்ணுவாங்க. கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு கூட இல்லை இது டம்மி கேண்டிடேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தூக்கிட்டு அவங்க வருவாங்க, நிச்சயமாக வருவாங்க, இதை எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து கம்யூனிஸ்ட் வீரபாண்டியன் அவர்கள் சமீபத்தில் ஒரு நேர்காணல் கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். இந்த மாதிரி வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நான் கம்யூனிஸ்ட் தனித்து போட்டியிட முடிவு செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தார். இப்போது நேற்றுலேருந்து ஒரு விஷயம் கட்டமைக்கப்படுது. தாவேக்காவோட அமைச்சரவையில் கம்யூனிஸ்ட்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. தாவேக்கா அமைச்சரவையில் கம்யூனிஸ்ட்கள் இடம்பெற்று தான் அவங்க வந்து ஆட்சியில் வந்துடுறாங்க. ஸோ உள்ளாட்சி தேர்தலில் அவங்க நம்ம கூட இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கட்டமைச்சு தான் தாவேக்கா இந்த நரேட்டிவை செட் பண்ணி வெளியிடுறாங்க. ஆனால் கம்யூனிஸ்டுகள் இது வரைக்கும் அதை பற்றி எந்தவித மூச்சுமே இல்லை. நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த பேச்சுக்கள் அடிப்பதும் பாருங்கள். சிபிஐயும் சிபிஎம்மும் தாவேக்கா அரசாங்கத்தில் அமைச்சரவையில் இடம்பெற போகிறாங்க. ஆனால் கம்யூனிஸ்டுகளுக்கு அமைச்சரவை இடம்பெறத்தில் ஒப்புதல் இல்லை, அவங்களுக்கு அதில் நம்பிக்கையும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் திட்டமிட்ட பரப்பப்பட்டு அது அப்படியே ஒரு பெரிய பிம்பமாகவே இந்த ஒரு வாரம் காட்டப்போதும். கம்யூனிஸ்டுகள் கிட்டத்தட்ட அமைச்சரவைக்கு வந்துட்டாங்க, கடைசி நேரத்தில் அவங்க வர முடியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை செட் செய்வாங்க. இது திட்டமிட்ட பரப்பப்படக்கூடிய ஒன்று தான். ஸோ தாவேகா கூட்டணி கட்சிகள் ஒரு அதிருப்தியில் இருக்காங்கன்றது தெளிவாக தெரியுது. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் பேச்சும் அப்படி தான் இருக்குது, வீரபாண்டியன் அவர்களுடைய பேச்சும் அப்படி தான் இருக்குது. குறிப்பாக இந்த குதிரை பேர அரசியல் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் சிபிஐ சிபிஎம்க்கு. ஏன்னா 2 தலைவர்களுமே அதை பற்றி அப்படி தான் பேசுகிறாங்க. இந்த மாதிரி குதிரை பேர அரசியல் வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் காரணம் காட்டி தான் விஜய் அவர்கள் அதிமுக எம்எல்ஏக்களை வந்து இழுக்கிறாரு. ஏன்னா கூட்டணி கட்சிகளை நம்ப முடியல, எப்போ வேணால் காலை வாரிட்டு போயிடுவாங்க அப்படின்ற அச்சம் விஜய் அவர்களுக்கு இருக்குது. அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் காங்கிரஸ் போக மாட்டாங்க, அவங்களுக்கு இப்போ வேறு எங்கேயும் இடம் கிடையாது. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த 118 பெற்றாக வேண்டும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட எதிர்கட்சி அதிமுக எம்எல்ஏ 6 பேரை வந்து உருவிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் தாவேக்காவை சார்ந்த வீராசாமி அவர்கள் சமீபத்தில் அவருடைய வீடியோ ஒன்று வைரலாக இருந்து சோஷியல் மீடியாவில் அவருடைய தாவேக்கா அலுவலகத்தில் ஒரு நபரிடம் வந்து அவர் காசு வாங்கக்கூடிய வீடியோக்கள், வாங்கி அவர் மனைவியிடம் கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் வெளியாகுது. அப்புறம் அதுக்கு ஏகப்பட்ட முட்டுக்கள் கொடுக்கப்படுது. இது மாதிரி என்கிட்ட ஒரு கடன் வாங்கினாரு, அதை தான் திருப்பி கொடுக்குறாரு. ஏன்னா இது மாதிரி லஞ்சம் வாங்குறவங்க யாருன்னா ஜிபேயில் லஞ்சம் வாங்குவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசியிருந்தார். ஆனால் இப்படிலாம் ஒரு முட்டு கொடுத்துட்ருக்க வேலையில் அடுத்த ஒரு 1 ஹவரில் ஒரு நியூஸ் வந்து வெளியாகுது. இது மாதிரி வீராசாமி அவர்கள் கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கப்படுகிறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து வெளியாகுது. நைட்டு இன்னொரு நியூஸ் வருது, வீராசாமி அவர்கள் கைது செய்யப்படுகிறார்
அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உடனே இதை வந்து ஒரு பிம்பமாக கட்டமைக்கிறேன். என்னென்னா தப்பு யார் செஞ்சிருந்தாலும் எங்கள் தளபதி வந்து நடவடிக்கை எடுப்பார், பார்த்தீங்களா கட்சியிலேருந்து உடனடியாக நீக்கிட்டோம், அவர் கைதும் பண்ணிட்டோம், இதை வந்து திமுக அதிமுக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இந்த மாதிரி விஷயங்கள் மாட்டினதுனால இப்போ இவரை கட்சியை விட்டு தூக்கிட்டீங்க, இப்போ மாட்டாமல் இன்னும் எவ்வளோ பேர் வாங்கிட்டு இருக்காங்களா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. இப்போது மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வீராசாமி மாட்டிட்டாரு, ஸோ அவரை கட்சி விட்டு நீக்கிட்டீங்க. வாங்காமல் அதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை தாவேக்கா அரசு எடுத்திருக்கு? விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு. விஜய் அவர்கள் கரூரில் பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். லஞ்சம் யாருன்னா கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள், கேட்டால் இது எங்கள் அண்ணா விஜய் ஆட்சின்னு சொல்லுங்கள், என் தம்பி விஜய் ஆட்சின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீராவசனம்லாம் பேசியிருந்தார். இப்போ என்னன்னா தாவேக்காவோட அந்த மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் மாட்டினவுடனே அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து திமுகவுடைய திட்டமிட்ட சதி, என்னை வந்து ரொம்ப நாளாக இவங்க வந்து டார்கெட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, என்னை ஒரு பொறிக்குள்ளே சிக்க வைக்கணும் பார்த்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இப்போது லஞ்சம் வாங்குறவங்கள பிடிச்சிட்டிங்க, அவங்கள வந்து தூக்கி உள்ளே வச்சுட்டிங்க. லஞ்சம் நிறுத்தப்பட்டுள்ளதா அப்படின்றது தான் கேள்வி. ஏன்னா இப்போ சிக்கனவர் உள்ள தூக்கி வச்சாச்சு, இன்னும் சிக்காமல் எவ்வளோ பேர் வாங்கிட்டு இருக்கானுங்க. லஞ்சம் வாங்காமல் தடுப்பதற்கு விஜய் அவர்களும் தாவேக்கா அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, அதை பற்றி விஜய் அவர்கள் ஏன் பேச மாட்டுறாரு? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல மக்களுக்கு எழக்கூடிய கேள்வி. அதே மீறியான தான் உடனே திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, திமுக காரன் லஞ்சம் கொடுக்குறான், அவன் எப்பவும் பண்ணக்கூடிய விஷயம் தான், உனக்கு எங்கடா போச்சு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் செருப்பு கைட்டு கேட்பாங்களா? மாட்டாங்களா? உனக்கு எங்கே போச்சு அறிவு? நீ அவங்க கொடுத்தா நீ ஏன் வாங்குற? சரி, நீ வாங்குறதுக்கு ப்ரூஃப் இருக்குது, ஜிபேயில் காசு வந்திருக்கு, நீ கொடுத்ததுக்கு எங்கே ப்ரூஃபு? சரி, நீ கையில் கொடுத்தா கூட இருக்கும், எங்கே வச்சு கொடுத்த? எதனா ஒரு இடத்துல வச்சு தானே கொடுத்துருப்பேன், அங்கே சிசிடிவி கேமராஸ் இருந்திருக்கோம்ல, இல்லை பக்கத்து கடைகளில் சிசிடிவி கேமராஸ் இருந்திருக்கோம்ல, அதுக்கான ப்ரூஃப் எங்கே? அதுக்கான வேலிட் ப்ரூஃப் எங்கேயுமே இல்லை. ஒன்று திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லிட்டு திமுக மேலே பழி தூக்கி போகிறீங்க. திமுக இதை பண்ணுவாங்களா கேட்டால் நிச்சயம் பண்ணுவாங்க, திமுக பண்ணக்கூடிய ஆட்கள் தான். வாங்குற உனக்கு எங்கே போச்சு அறிவு அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியாகவே வைக்கிறேன். தேர்தல் முடிந்த பின்பு ஒரு நரேட்டிவ் வந்து செட் செய்யப்படுது. தாவேக்காவுக்கு எதிராக திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைகிறாங்க, திமுக அதிமுக கூட்டணி ஆக போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போது சித்தப்பு எடப்பாடி அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அதிமுக எம்எல்ஏக்களை திருடும் முதல்வர் விஜய் தான் களவாணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே காட்டமாக சித்தப்பா அவர்கள் விமர்சிச்சிருக்காரு. இப்போ எடப்பாடி அவர்கள் இவ்வளோ ஆக்ரோஷமாக பேச வேண்டிய தேவை ஏன் வருதுன்னா, அவருடைய எம்எல்ஏக்களை பிடுங்குறாங்க. நானே 3ஆவதாக போய் உட்காந்துட்டு இருக்கேன், என் சொத்தில் என்ன மண்ணெல்லி போடுறீங்கன்னு சொல்லிட்டு வைத்தறிச்சலே ஒரு நாள் சித்தப்பா இருந்தார். இப்போ அவர் அக்ரெசிவாக பேச தொடங்கியிருக்காரு. ஸோ அதிமுக ஐடி விங்க இப்போது ஸ்ட்ராங் செய்கிறாங்க. ஒரு பக்கம் திமுக நெருக்கடி கொடுக்குது, ஒரு பக்கம் நாம் தமிழர் நெருக்கடி கொடுக்குது. ஸோ அமைதியாக இருந்த இப்போ அதிமுகவும் களத்தில் இறங்கியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களும் களத்தில் இறங்குறதுனால விஜய் அவர்களுக்கு அந்த முக்கோண எதிரிகள் வந்து உருவாகியிருக்காங்க. அதிமுக திமுக எந்த அளவுக்கு அக்ரெசிவாக அவங்க பாயிண்ட்ஸ் எடுத்து வைப்பாங்கன்னு தெரியல. நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் ஆட்சிக்கு வராத கட்சி, அவங்க ஊழல் குற்றச்சாட்டு எதுவும் இல்லாத கட்சி. ஸோ அவங்களுடைய கேள்விகள் இனிமேல் தாவேக்காவை துளைக்கும் அப்படின்னே எதிர்பார்க்கலாம். சீமான் அவர்கள் அமைதி காக்கிறது இன்னும் எவ்வளோ நாட்களுன்னு தெரியல. அவரும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களிடம் சொல்லும்போது ஏர்போர்ட் மூர்த்தி தான் அவர் எங்களை சொல்லியிருந்தார். இதுமாதிரி வைகோ குறித்து அவர் ஒரு பதிவு போட்டுறப்போ சீமான் அவர்கள் காலேஜ் ஏர்போர்ட் மூர்த்தி கிட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா, ஒரு 6 மாதம் விடுவோம், நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்களாம் நம்மளை தேடி வருவாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொன்னதாக ஏர்போர்ட் மூர்த்தி என்கிட்ட சொல்லியிருந்தார். ஸோ சீமானவர்கள் அந்த 6 மாத காலம் வரைக்கும் பொறுத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நாட்டில் அவ்வளோ இஷ்யூக்கள் ஒரு நாளும் எகிரித்து வருது. ஸோ விரைவில் கூட அவர் பேச தொடங்கலாம், ஆட்சிக்கு எதிரான அவரோட அதிருப்தியை வந்து தெரிவிக்க தொடங்கலாம். அது வந்து தாவேக்கா அரசுக்கு நிச்சயமாக ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நேற்று கோவை மாவட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. எம்எல்ஏ சுகுமார், தாவேக்கா எம்எல்ஏ சுகுமார் அவர்களுக்கு மாலை அணிவிக்க போயிருக்காங்க. அவர் ஏதோ பெரிய சாதனை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு மாலை அணிவிக்க போயிருக்காங்க. அப்போது மாலை போடுறதுல தாவேக்காவில் இருக்கக்கூடிய இரு தரப்பினருக்கும் பிரச்சனை வந்திருக்கு. அப்போ மாலை போட பெண்ணோட சேலையை உருவி சில விஷயங்கள் வந்து தாவேக்கா நிர்வாகிகளே பண்ணியிருக்காங்க. உட்கட்சிக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா ஒரு பொண்ணு இது மாதிரி போய் பண்ணுவீங்களாடா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் அது எங்கள் கட்சி பிரச்சனை, நீங்கள் ஏன் பேசுகிறீங்க, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதை பற்றி பேசுங்கன்றாங்க. நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசினா இதுக்கெல்லாம் திமுக காரணம்ன்றானுங்க. யார் தான் கேள்வி கேட்குறது இந்த ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ ஒரு பெண் மீது, அதுவும் தங்கள் கட்சி பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை வந்து உருவாகிருக்கு. ஒரு பெண் அதனால் என்ன பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க, உங்கள் கட்சி எங்கள் கட்சி நிர்வாகிகளே என்ன 2 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணிட்டாங்க, இது வந்து எம்எல்ஏக்கும் இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த நபர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நேற்று என்னன்னா உங்கள் கட்சி பொண்ணு மேலேயே கை வைக்கிறாங்க, நீங்கள் சும்மா இருக்கீங்க. இது இன்றைக்கி உங்கள் கட்சிக்கு நடக்கிறது தொடர்ச்சியாக வெளியும் நடந்து வருது, அதை பற்றியும் கேள்வி வைப்பேன். கேட்டால் அதான் சிங்கப்பெண் அதிரடி படை இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாட்கள் மாதிரி எங்கள் ஊரில் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ஸ்கூல் பெண்களுக்கு மத்தியில் வந்து பெரிய சண்டை நடந்து மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனை போது பாதுகாப்பில் இருக்க வேண்டிய சிங்கப்பெண் அதிரடி படை எங்கே போச்சுன்னே தெரியல. அதையெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தாவேக்கா ஆட்சியில் இத்தனை இஷ்யூக்கள் நடந்துட்டு வருது. இதை
பற்றியெல்லாம் கவலையே இல்லை. எப்படியாச்சும் தங்கள் பெரும்பான்மையை நிரூபித்து விட வேண்டும். எதிர்க்கட்சிகளை ஒன்று சேர விடக்கூடாது, ஒரே இடத்துல எதிர்க்கட்சிகளை வைக்கக்கூடாது, எதிர்க்கட்சிகளை பிரித்து பிரித்து வச்சு நம்ம வந்து ஆட்சி இனிமேல் அப்படியே நடத்திக்கணும். ஸ்கூல் காலேஜ் பசங்களை இன்னமும் மழுமட்டை ஆக்கி அவங்களுக்கு அறிவே வளர விடாமல். ஏன்னா இப்போ காமராஜர் பிறந்தநாள் வந்து போச்சுங்க. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி தெரில. விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன பேசுகிறாரோ அதே மாதிரி கோட்சத்தை போது ஒரு பையன் வந்து மேடையில் பேசுகிறான். தலைமை ஆசிரியருக்கு எங்கே அறிவு போச்சுன்ற. தலைமை ஆசிரியர் படிச்சுட்டு தான் தலைமை ஆசிரியர் வந்திருக்காங்க. அவங்க எப்படி இதை அனுமதிக்கிறாங்கன்னு தெரியல. கேட்டால் சிஎம் விஜய் அவர்கள் இதை பண்ணியிருப்பாங்க. சிஎம் விஜய் பற்றி தானே பேசுகிறாங்க, இதெல்லாம் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காமராஜர் பிறந்த நாளில் சிஎம் விஜய் அவர்களை பற்றி பேச வேண்டிய தேவை ஏன் வருது? ஏன் உன் வீட்டு பையனாக இருந்தால் இந்த மாதிரி விஜய் அவர்கள் மாதிரி நடிக்க வைப்பியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு. தொடர்ச்சியாக தவேகா நிர்வாகிகள் பள்ளிகள் அலுவலகங்களில் பூந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வராங்க. இதை பற்றிலாம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஏதோ ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வந்துட்டு இருக்காங்க. இதை போன ஆட்சியில் வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து பொம்மை முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணார் ரொம்ப காட்டமாக. இப்போ என்னன்னா விஜய் அவர்களை பொம்மை முதல்வர்னு சொல்லிட்டு அவன் விமர்சனம் பண்ண தொடங்கியிருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அப்படின்னு சொல்ல போகுது. ஏன்னா அவரும் இந்த விஷயத்தை ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருந்தார். ஸோ இப்போது போன ஆட்சியில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை விஜய் அவர்களை என்னெல்லாம் சொல்லி வெறுப்பேற்றினாரோ அதே தான் இப்போது விஜய் அவர்களை வெறுப்பேற்ற தொடங்கியிருக்காங்க இப்போது இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் பொதுமக்களும். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.